இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த ஒரு புதிய மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கடந்து செல்கின்ற இந்த நாட்கள் லெந்து நாட்களாக இருக்கிறபடியினாலே நாம் இந்த நாட்களிலே கர்த்தரை தேடுவதை குறித்த செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் நிறைய செய்திகள் இந்த நாட்களிலே, நிறைய ஆராதனைகள், நிறைய கன்வென்ஷன் கூட்டங்கள் தொடர்ந்து நமக்கு நடந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய ஆலயங்களிலே. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம். பொதுவாக இந்த லெந்து நாட்கள் என்பது நாம் ஆண்டவரை இன்னும் அதிகமாக தேடுவதற்காக, இன்னும் ஆண்டவர் அண்டை நெருங்கி வருவதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல நாட்கள். இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எத்தனையோ மக்கள் இப்படிப்பட்ட நாட்களை காண ஆசையாக இருந்தோம். அவங்கெல்லாம் இதெல்லாம் காண முடியாம இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கலாம். இந்த வருஷத்துல இந்த லெந்து நாட்களை காண ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மேலும் ஒரு வசனம், நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? எல்லா நாட்களிலும் நம்ம செய்கிறதை விட, நம்ம ஆண்டவரை தேடுகிறதை விட இந்த லெந்து நாட்களிலே நாம் கொஞ்சம் விசேஷித்து நாம் ஆண்டவரை தேடுகிற பொழுது நிச்சயமாக அதற்கு ஒரு பலன் உண்டு. இந்த வாரத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் இன்னும் எவ்வளவு அதிகமாக தேட வேண்டும். ஆண்டவரை தேடின மக்கள் யார்? ஆண்டவரை தேடி ஆண்டவரிடத்துல என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நாளிலே, இந்த முதலாம் நாளிலே நாம் பார்க்கிற வசனம் 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ரொம்ப எளிமையான, ரொம்ப சிம்பிளான வசனங்கள், வார்த்தைகள். நம்ம அடிக்கடி நமக்கு நன்கு தெரிந்த சத்தியங்கள் தான். ஆனாலும் இந்த நாட்களிலே, இந்த காலை வேளையிலே நாம் இதை நினைவு கூறும் போது, அதை தியானிக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆத்துமாவுக்கு அது பலனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற வார்த்தையை வசனத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது அந்த தலைப்பை நம்ம பார்க்கிற பொழுது, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். ஒரு கடினமான சூழ்நிலையில தாவீது ராஜா இருக்கிறார். சவுலுக்கு பயந்து அந்த அபிமெலேக்கு என்கிற ராஜாவின் இடத்திலே போய் தப்பித்துக் கொள்வதற்காக அங்கே செல்லுகிறார். அங்கே செல்லுகிற வேளையிலே அங்கே அவருக்கு பிரச்சனை வருகிறது, துரத்தி விடப்படுகிறார். இப்படி நெருக்கப்படுகின்ற சூழ்நிலையில தான் அந்த அவர் வேஷம் மாறி அவர் என்ன செய்கிறார்? தன்னை ஒரு பித்தம் கொண்டவனாக, தாடியிலே அந்த எச்சிலை அவர் ஒழுகினவராக, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக தன்னை காட்டி இந்த இடத்திலிருந்து அவர் தப்பி கடந்து வருகிறார். எங்க பார்த்தாலும் நெருக்கம், பயம், உயிருக்கு பயந்த ஒரு சூழ்நிலை. தன்னுடைய ஜீவனை காப்பாற்ற சவுலிடத்திலிருந்து தப்பித்து அவர் அந்த அபிமெலேக்கு ராஜாவிடத்திலே செல்கிறார். அங்க போனா அங்கேயும் இவருக்கு பிரச்சனை, பயம். இவரை எதிரின்னு சொல்லி அந்த பிரபுக்கள் எல்லாரும் இவரை என்ன செய்யறாங்க? கொல்ல பார்க்கிறாங்க. திரும்ப தப்பித்து ஓடுகிறார். இப்படி பல சூழ்நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்ன பயம்? மரண பயம். அவருடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல, மலையிலே ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல அவருடைய அந்த சவுல் ராஜா தாவீதை அனுதினமும் தேடுகிறார். ஆனால் கர்த்தர் அனுதினமும் அந்த தாவீதை பாதுகாத்தார். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். போன இடத்திலெல்லாம் தாவீதை காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன, எதற்காக அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால், நான் கர்த்தரை தேடினேன். ஆமா, இன்றைக்கு நாம வாழ்கிற வாழ்க்கை ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கை. யாருக்காவது எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியுமா? யாராக இருந்தாலும், சின்ன பிள்ளைங்களுக்கும் பயம்தான், வாலிபர்களுக்கும் பயம்தான், பெரியவர்களுக்கும் பயம்தான். எப்போ என்ன நடக்கும் இந்த உலகத்துக்கு, இந்த சமுதாயத்துல, நம்ம குடும்பத்துல என்ன நடக்கும்னு சொல்லி நம்மால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. உலகத்துல நடக்கிற காரியங்கள் பயங்கரமான காரியங்கள். எல்லா விதத்திலும் ஒரு பயப்படுகின்ற சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன். நம்ம கர்த்தரை தேடுகிற பொழுது பயம் நிறைந்த உலகத்திலே நாம் தைரியமாக வாழ முடியும்.
என்னுடைய எல்லா பயத்துக்கும் அவர் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்றைக்கும் கூட அநேக காரியங்களை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பயப்படலாம். ஒருவேளை ஒரு வியாதி இருக்கலாம், அதை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம். இந்த வியாதி என்னவாக மாறுமோ, மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்குமோ, நம்முடைய பண பிரச்சனைகளை குறித்து கலங்கலாம், பயப்படலாம். இன்னும் கூட நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் பயப்படலாம். பயப்படுத்துகின்ற சூழ்நிலைகள் நம்மை சுற்றி நிற்கிற உலகத்திலே நாம் வாழ்கிறோம். நம்ம வாழுகிற சமுதாயம் ஒரு பயம் நிறைந்த சமுதாயம். இன்றைக்கு நம்ம எந்த செய்தியை கேட்டாலும் துர்ச்செய்திகளை கேட்கிறோம். கொலை, கொள்ளை, இன்னும் பல பயங்கரமான காரியங்கள் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, பயம் நிறைந்த உலகத்திலே நாம் பயம் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரே வழி, நாம் கர்த்தரை தேட வேண்டும். ஒருவேளை நாம ஜெபிக்கிறவர்கள் தான், இன்னும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். தாவீது கர்த்தரை தேடின ஒரு மனிதன் தான். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சொல்லுகிறார். ஆம், அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் தான். ஆம், கர்த்தரை தேடும் பொழுதுதான் எல்லா பயத்துக்கும் அவர் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இந்த காலை வேளையிலே எதை குறித்தாகிலும் பயந்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகள் தேர்வை குறித்து பயப்படலாம், அந்த ரிசல்ட்டை குறித்து பயப்படலாம், இன்னும் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படலாம். எங்கு பார்த்தாலும் பயம் பயம் பயம். ஆம், அப்படிப்பட்ட உலகத்திலே எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரம்தான். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை தேட வேண்டும். இன்னும் அதிகமாய் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். எந்த காரியங்கள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, எந்த காரியங்கள் நம்மை மிரட்டி கொண்டிருக்கிறது, இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி எந்த காரியத்திலே நாம் கலங்கி இருக்கிறோம், அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து நாம் ஜெபிக்கிற பொழுது, கர்த்தரை தேடுகிற பொழுது, ஆண்டவர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னும் கூட கர்த்தரை நாம தேடுகிற பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆண்டவரை தேடின பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். பயம் வரலாம், கலக்கம் வரலாம், தனிமை வரலாம், எல்லா பிரச்சனைகளை வந்தாலும் கர்த்தர் ஒரு நாளும் அவரை தேடுகிற பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை நாம நன்கு அறிந்திருக்கிறோம். எல்லாம் பயம் நிறைந்த வாழ்க்கை, எல்லாம் அவருடைய வாழ்க்கை கலக்கம் நிறைந்த வாழ்க்கை. ஆனாலும் ஒரு இடத்துல கூட கர்த்தர் தாவீத சவுல் கையிலேயோ, அவனுடைய குமாரனாகிய அப்சலோமின் கையிலேயோ, பெலிஸ்தர்கள் கையிலேயோ ஆண்டவர் என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கல. ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடல. நாமும் கூட கர்த்தரை நாம பற்றி கொள்ளும். இந்த நாட்களிலே அதிகமாக தேடுவோம். இன்னும் அதிகமாக அந்த பர்திமேயு குருடன் கூப்பிட்டது போல முன்னிலும் அதிகமாய் அவன் என்ன செய்தான்? சத்தமிட்டு கூப்பிட்டான். நாமும் இன்னும் நம்முடைய ஜெப நேரத்தை அதிகப்படுத்துவோம். நாம் ஆண்டவரை தேடுவோம். எல்லா கலக்கங்கள், பயங்கள், பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் நம்மை ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடத்திலே வைப்பார். நம்ம வாசிக்கிறோம், தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். இதே சங்கீதத்துல வாசிக்கிறோம், 69ஆம் சங்கீதம் 32ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். ஆண்டவர் பயத்தை மாற்றி நம்முடைய இருதயத்தை வாழும்படியாக, மகிழும்படியாக ஆண்டவர் செய்வார். எனவே நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவரை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கைவிடாத ஒரு தேவன் நமக்கு உண்டு. நாம் செய்ய வேண்டிய காரியம், அவரை தொடர்ந்து நாம் பற்றி கொள்ளுகிற பொழுது, அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, நாம் அவரை தேடுகிற பொழுது எல்லா பயத்துக்கும் ஆண்டவர் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்மை தேடுகிற பிள்ளைகளை குறித்த செய்தியை நாங்கள் கேட்கிறோம். சுவாமி, தாவீது ராஜா கர்த்தரை தேடினார். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா பயத்திலும் இருந்து கர்த்தர் அவரை விடுவித்தது போல ஆண்டவரே, எந்த காரியங்கள் எங்களுக்கு முன்பாக எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்திலே கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை தேடின பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. தொடர்ந்து உம்மை தேட பற்றிக்கொள்ள கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை